ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இருக்கிற இடங்களை கண்களை மூடி கூட ஆவியானவர் இந்த வேளையிலே நம்ம மத்தியில் ஆசைப்படும்படியாக நம்ம கண்களை மூடி, ஆவியானவரே நீங்கள் வாங்கப்பா, எங்கள் மத்தியில் ஆசைவாடுங்கப்பா, எங்கள் மத்தியில் உலாவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். வாய்களை திறந்து ஆவியானவரே, நீர் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே பரிசுத்தர். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா இந்த வேளையில், இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே உங்களை ஆராதிக்க, உங்களை மகிமைப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களை ஆண்டவரே அப்பா முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே இந்த வேளையில் ஆராதிக்க போகிறோம். நீர் எங்கள் மத்தியில் வாங்க வாங்க. கண்களை மூடி, கண்களை மூடி. தூயரே 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 சர்வவல்லவர் நீரே. தூயரே 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 சர்வவல்லவர் நீரே. துதியுமக்கே 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 நீரே. தூயரே தூயரே சர்வவல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரே சர்வவல்ல தேவன். தூயரே 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 துதியுமக்கே நீரே. தூயரே நீர் ஒருவரே தூயர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீங்க வாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீ ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஆட்கொள்ளுங்க, எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. இந்த ஆராதனை வேளையில உங்களை ஆண்டவர் எங்களை மகிமைப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க ஆவியானவரே. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீர் வரும்போது ஆண்டவரே எல்லா விதமான பலவீனங்களும் சுகத்தை பெறுவோம் ஆண்டவரே. ஓ தூயரே, வாய்களை திறந்து தூயரே சர்வவல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே துதியுமக்கே. துதியுமக்கே ஆமென். நல்ல தகப்பனே, இந்த வேளையில நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்த நடத்துங்க. உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம் ஆவியானவரே. எங்க உள்ளத்தை மாற்றுங்க, எங்க வியாதிகளை மாற்றுங்க, எங்க சூழ்நிலையை மாற்றுங்க. இந்த ஆராதனை வேளையிலே, இந்த ஆராதனை முடித்து போகும்போது ஆண்டவரே உமது வல்லமை நாங்கள் காணும்படியாக செய்யுங்க. ஒரு அற்புதத்தை காணும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை நாயகன். ஆமென். கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் நமக்கு விடுதலை தர போகிறார். ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா உபாகமத்தில் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்றது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அப்போது இஸ்ரவேல் மக்கள் அந்த நேரத்தில் யுத்தத்துக்காக போகிறாங்க.
அந்த வேலையில் கர்த்தர் அவர்களோடு போனார் என்று வசனம் சொல்கிறது. ஆமே, போகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்களை சொல்கிறார். அதாவது உங்களுக்கு விடுதலை தர போகிறார், வெற்றியை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையிலும் விடுதலை தருவார், என்னுடைய வாழ்க்கையிலும் விடுதலை தருவார், வெற்றியை தருகிறவர். ஆமென். விசுவாசமாய் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறவர். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன்
கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், நான் பாடி பாடி தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி செல், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கின்றார், என் இயேசு ஜீவிக்கின்றார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். அல்லேலூயா. விடுதலை தருகிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. அதாவது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு விடுதலை உண்டு. ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை தந்தாரா? வெற்றியை தராதமா இருக்கிறீங்களே? ஆமென். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நம்ம இந்த நேரத்தில் இருப்பதே வெற்றி தான். ஆமே. அல்லேலூயா. உற்சாகமாய் கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை மகிழ்ந்து, கர்த்தரை ஆராதித்து இந்த வேளையிலே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு டி உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் வெற்றியை தருகிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசமாய் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டான், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டான், அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பொல்லாப்பு நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுனால நம்ம ஒரு நாளும்
வாதைக்குள்ளாக கடந்து போக மாட்டோம். ஆமே. பொல்லாப்பு ஒரு நாளும் நமக்கு நேரிடாது. ஒரு விசுவாசமாய், ஒரு அறிக்கையாய் நம்ம இந்த நேரத்தில் பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உண்டன் அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். நல்ல உற்சாகமா கரங்க தட்டி. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமென்று காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமென்று காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அல்லேலூயா. உண்மையாகவே உங்க வாதை இல்லாம கர்த்தர் பண்ணாரா? ஆமென் ஆமென். பார்க்கும்போது அப்படி இல்லாத மாதிரி தெரியுது. பொல்லாப்பு உங்க வீட்டில் இருக்கா? இருக்காது. ஆமென் அல்லேலூயா. விசுவாசமாய் வாய்களை திறந்து நம்ம பாடும்போது கர்த்தர் நம்ம வீட்டிலே ஆகட்டும், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் அல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில் கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கவனமா இங்க கேளுங்க. நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுறோம். ஆமென். கிறிஸ்துவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவர்கள் என்றால் என்ன? நமக்குள்ள கிறிஸ்து இருந்தால் தான் கிறிஸ்துவர். நான் சர்ச்சுக்கு வரலாம்,
கிட்டார் வாசிக்கலாம். கிறிஸ்துவ எனக்குள்ள இல்லைன்னா நான் என்ன இல்லை, கிறிஸ்தவன் அல்ல. சும்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவன் சொல்லிக்கலாம். ஆமே. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறனால, நம்ம எல்லாத்துக்குள்ள இருக்கிறனால, நமக்கு எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் நம்மளை கர்த்தர் அணுகாமல் இதுவரை காத்து வந்தார். ஆமே. அல்லேலூயா. அவரை உயர்த்த வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் இந்த இடத்துல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை 5 நாள் என்ன பண்ணோம்? வேலை பார்த்தோம், வேலைக்கு போனோம், காலேஜுக்கு போனோம். அந்த இடத்துல காலேஜில் கிளாஸில் என்ன பண்ணோம்? கவனித்தோம். வேலையில் உண்மையாக வேலை செஞ்சோம். இந்த 7வது நாள் கர்த்தருக்கென்று கொடுக்க வந்திருக்கிறோம். கர்த்தருக்கென்று உண்மையாக கர்த்தருக்கென்று அந்த கனத்தை கொடுக்கும்போது, அவரை உயர்த்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த வாதியும் உங்கள் வீட்டில் அணுகாது. ஆமென். எந்த பொல்லாப்பும் உங்கள் வீட்டில் நேரிடாது. ஆமென். சேர்ந்து மீண்டும் இந்த வரியை பாடும். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து? பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் பொல்லாப்பு நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையா உறுதியுடன் அதிகமாய் செயல்படும். அசையா உறுதி அதிகமாய் செயல்படும். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. கடைசியா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகனே. அல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துறோம். அல்லேலூயா. ஆமென். வசனம் விவதமாய் சொல்கிறது. சங்கீதம் 118 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 136வது சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இவ்விதமாக தாவீது ஆசாப்பை நோக்கி சொல்கிறான். ஆசாப், நான் சொல்றதை எழுது. தேவன் சொல்கிறார், கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னானே ஆசாப் எழுதுறாரு. அந்த தாவீது எவ்விதமாக அவர் அனுபவிச்சிருக்கிறாரு பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவரோட ஒவ்வொரு செயலிலும் கர்த்தர் அவருக்கு நல்லவராக இருந்தார். ஆமென். அவருடைய கிருபை தாவீதோட வாழ்க்கையில இருந்தது. ஆமென். நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற வேலையிலிருந்து, நம்ம ஒவ்வொரு காரியத்திலிருந்து கர்த்தர் நல்லவர். இதுவரை நம்மளை நடத்திட்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 மகிமை இறங்கிடு.
இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தான், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினான். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தான், நாம் கூடினான். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவான், மகிமையினால் நம்மை மூடிடுவான். நம்மை நிரப்பிடுவான், மகிமையினால் நம்மை மூடிடுவான். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அந்நிய பாஷைகள் தந்திடுவா, அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவா. அந்நிய பாஷை தந்திடுவா, அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவா. வரங்களினால் நம்மை ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவா. வரங்களினால் நம்மை நிரப்பிடுவா, ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவா. பரலோகம் திறந்திடும் தேவ மகிமை. பரலோகம் மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த பாடல், நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா. மைக் வால்யூம் கம்மி பண்ணுங்க ஸ்டீஃபனியா. மைக்கு கம்மி பண்ணுங்க. கிட்டாரு தான் மானிட்டர் எனக்கு வேணும். நம்ம இயேசு நல்லவர். ஆமென். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒருபோதும் கைவிடா.
விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆமே, நம் கதறலை கேட்கிற தேவன் அவர் ஒருவரே ஆமே. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கின்றார். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். வேதனை அறிகின்றார், வேதனை அறிகின்றார். விடுதலை தருகின்றார், இன்று விடுதலை தருகின்றார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை நாமா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், உற்சாகமாய் கரங்களை தட்டி தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு. குறையெல்லாம் நீக்குவா, நம் குறையெல்லாம் நீக்கும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுகந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் தாகமாய் கரங்களை தட்டி தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம்.
இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்த போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நண்பனே கலங்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், நம் கதவண்டை நீக்கின்றார், நம் கதவண்டை நீக்கின்றார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். என்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை ஏமாற்ற தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைய தினத்திலே உங்க வாழ்க்கையில மாற்றப் போகிறார். கரம் நீட்டி தேற்றுவார், இன்று கரம் நீட்டி தேற்றுவார். கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தை எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் வசனம் இவ்விதமா சொல்லுது: இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூலோகத்தோர் பூமியில் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். அப்போ வேதம் விவரமா சொல்லுது, பிதாவே அவரை உயர்த்தி தேவனுக்கு இணையாக வைத்து எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமம் வல்லமை உள்ளது. ஆமென். அவர் நாமம் அதிசயமானது. ஆமென். அவர் நாமம் அற்புதங்களை செய்யும். ஆமென். அவர் நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல பேய்களோடு, அவர் நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மகிட்ட இருக்கிற கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாம் தீரும். ஆமே. அந்த ஒரே நாமம் இயேசு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்களை கண்களை மூடி அந்த நாமத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்த போகிற ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்த நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஒருவரும் சும்மா நிற்காதபடி ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் கஷ்டங்கள், எங்கள் பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் உங்க நாமத்தினாலே விடுதலை ஆக்குவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம்
பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழிந்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழிந்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே அவர் நாமத்தை கூப்பிடும் போது, அவர் நாமத்தை உயர்த்தும் போது உங்களுக்கு வாழ்க்கையில சுகம் உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவிலும் சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஓ, மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்க நாமம், அந்த இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லும்போது, அந்த இயேசுவின் நாமத்தை நீங்க உங்க வாழ்க்கையில அறிக்கையிடும் போது, உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லும் போது புது ஜீவனை பெறுவீங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அனுப்பதில்லை சங்கிலிகள், உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள், உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே, உங்க நாமம் உயர்த்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே. வாய்களை திறந்து இயேசுவே உன் நாமமே உயரணும்.
நாள்ல உங்க வாழ்க்கையில வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில வைக்க போறார். ஹalleluya ரிகாரா பாபா. உங்க நாமம் உயரணும், மேன்மையடைய பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மையடையணும், பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே யாவே ஹalleluya யாவே ஹalleluya ஹalleluya. வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரே காராராரா வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. திரும்பி மீண்டும் ஒரு வரிசையாக இயேசு நாமம். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அவர் நாமத்தை நம்ம அறிக்கையிட இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே ஆராதிக்கும் போது அவர் நாமத்தை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாடுகளையும் கஷ்டங்களும் வேதனைகளும் கடன்களையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் நாமத்தை உயர்த்தும் போது உங்கள் வீட்டில் இன்றைய நேரத்தில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கும். இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம். இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. சுநாமம் இயேசு. உங்க வாய்களை மாத்திரம் நீங்க திறந்து உங்க சத்தம் மாத்திரம் உயரட்டும். வானத்துக்கு நேராக உங்க கரங்களை நீட்டி உங்க சத்தத்தை உயர்த்தி அந்த நாமத்தை நீங்க சொல்லும் போது, இந்த நாமத்தை நீங்க அறிக்கையிடும் போது, அந்த நாமத்தை நீங்க வாய்களை திறந்து சொல்லும் போது உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்க காண்பீங்க. வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம்
ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உருவம் நீரே, சொல்ல முடியும். நீரே நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே, அவரே உன்னதர், அவரே பரிசுத்த தேவன். அவரை ஆராதிக்கும் போது உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர். அடு கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி. ஆமாப்பா, உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் Yes, Lord. Yes, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. Yes, Lord. Yes, Jesus. Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஆண்டவர் நன்றி ஆண்டவர். மகிமை மகிமை ஆண்டவர் மகிமை. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய வல்லமையினால் ஆட்கொள்ளுங்க, கர்த்தருடைய மகிமையினால் நிரப்புங்க. இந்த பாடலை பாடும்பொழுது சிங்காசனத்தின் வல்லமை, வஸ்திர தொங்கலின் வல்லமை, பிதாவின் மகிமை சபை மூடட்டும் ஆண்டவரே. ஹalleluya. வாய்வச்சனது ஹalleluya. 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 யாவே யாவே ஹalleluya. Jesus. ஹalleluya. இயேசுவின் காரண ஹalleluya. Jesus. ஹalleluya. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே
அவரே ஒரு காரணராக இருக்கிறார். அவரே நம்ம பாவங்களுக்காய் நமக்காய் மரிச்சு, அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி இந்த இடத்துல நம்மளை ஆராதிக்க நம்ம பாவத்தை மன்னித்தது இந்த இடத்துல நம்மளை உயர்த்த வைத்திருக்கிறார். அவரை உயர்த்தது மாத்திரம்தான் நம்மளுடைய வேலை. அவரை ஆராதிப்பது தான் நம்மளுடைய வேலை. இயேசுவே அவர் ஒருவரே காரணர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திட. இயேசுவே நீ காரண எல்லாம் மகிமைக்கு பாத்தி. இயேசுவே நீ காரண. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திட. இயேசுவே நீ எல்லாம் துதிக்கு பாத்திட. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரே உங்களை வாழ்நாள் முழுவதும் ஆராதிப்பேன் ஆண்டவரே. உங்களை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உயர்த்துவேன். ஏதோ கடமைக்கு சபைக்கு வந்து ஏதோ கடமைக்கு வந்து செல்றதுக்கு நாங்கள் வரல ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னிச்ச தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினவர் நீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் ரட்சிக்காத தேவன் எங்களை ரட்சித்து இந்த இடத்துல எங்களை உயர்த்தி வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. அது போதும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எங்க பாவங்களை கழுவுனதுக்காக நன்றி ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே காரணர் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே பாத்திரர் ஆண்டவரே. உமது ரத்தத்தினாலே எங்களை கழுவுன நீர் ஆண்டவரே. நீ காரண எல்லாம் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லாம் துதிர. இயேசுவே நீ காரண எல்லாம் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லாம் மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கடைசியா ஒரு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள். நல்ல அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆராதனை நிற்கிற இந்த நேரம் இந்த தருணத்தை விட்டுறாதீங்க. எல்லாம் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே.
அருமையான நேரத்தில் தெய்வ பிள்ளைகள் நல்ல ஒரு ஆராதனையில, நல்ல பாடல், நல்ல ஒரு ஆராதனை நாம் நிற்கிறோம். இந்த ஆராதனையில் உண்மையிலே நீங்கள் ஆராதித்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லா பாடலிலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, எல்லா ஊழியர்களும் பாடும் பொழுது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பாடுவோமானால் அந்த பிரசன்ஸ், அந்த மகிமை உணர முடியும். இன்றைக்கும் பாடின எல்லாருக்குள்ள கர்த்தருடைய வல்லமை மகிமையாய் கிரியை செய்திருக்கும். தேவ பிள்ளைகள் ஆகிய நம்ம ஒரு புதிய ஸ்தோத்திரம் வாரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு புதிய நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வராது. ஸ்தோத்திரம். இந்த மார்ச் ஸ்தோத்திரம் 2025 திரும்ப வராது. தேவ பிள்ளைகள் நம்ம இந்த 16ஆம் தேதி திரும்ப வராது. இந்த மார்ச் 25, இந்த 16ஆம் தேதி, இந்த 25ஆம் வருஷத்தை கடந்துட்டோம்னா கடந்து போனது தான். வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். அந்த எண்ணத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் நிற்கணும். வேடிக்கை பார்க்காம ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் நல்ல பாடினீர், நல்ல ஆராதித்தீர்கள். ஆமேன். இந்த நேரத்திலையும் கூட செல்ஃபோனை விட முடியாமல், இந்த நேரத்தில் கூட வெளியே எழுந்து போக முடியாமல், இந்த நேரத்தில் கூட கர்த்தரை பாட முடியாமல், ஆராதிக்க முடியாமல் தடைகள் உள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை எல்லா தடைகளையும் கர்த்தரை மாற்றணும். எல்லா தடைகளும், எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தரை அகற்றி போடணும். தேவநாம மகிமைப்படணும். யார் வந்தாங்க, யார் வரல, அதெல்லாம் பார்க்காதீங்க. யார் இருக்கிறாங்க, யார் இல்லை, அதெல்லாம் யோசிக்காதீங்க. யார் வரலனாலும், யார் இருந்தாலும், யார் இல்லைனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் ஸ்தோத்திரம். சாபத்துக்குள்ளே ஆண்டவரை தேடாமல் போகும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினைகள் வருகிறது. ஆண்டவரை மறக்கும் பொழுது ஸ்தோத்திரம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது ஸ்தோத்திர பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அதனால் தேவ ஆசீர்வாதம் இழந்து போவதான் மிச்சமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. வந்தவர்கள் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விடுதலை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி, நான் போன வாரம் சொன்னது போல தான், நீ எங்கே போனாலும் கர்த்தரை தேடு. நீ ஊருக்கு போறியா கர்த்தரை தேடு. நீ கல்யாணத்துக்கு போறியா கர்த்தரை தேடு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டுறாத. பரிசுத்த ஓய்வுனால அசட்டை பண்ணாத. தேவ சமூகத்தை அசட்டை பண்ண. போன வாரமே நான் சொன்னேன், இன்னைக்கும் சொல்லுகிறேன். ஆராதனைக்கு வருவதையும் அசட்டை பண்ணுவதையும் அல்லது கெடுக்கிறவனுக்கு பெயர் பிசாசு. அவனுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வரலாம், எத்தனையோ கவலைகள் வரலாம், எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், எத்தனையோ சமாதான குலைச்சல்கள் வரலாம், எத்தனையோ வியாதி படுக்கைகள் வரலாம். ஆராதிப்பதற்கு இதெல்லாம் தடை. இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஆராதிக்க என்னைக்கு வருங்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்ப்பார். இன்னைக்கு நீ ஆராதிக்க வந்திருக்கிறத மறந்துடாத. கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. தேவ சமூகத்தில் வரும்போது உற்சாகமாய் காணப்பட வேண்டும். நல்ல பாடலை பாடினார்கள், நல்ல ஆராதனை நமக்கு தந்தார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்பும் அப்பா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புங்கய்யா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்று நிரப்புமையா அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. உன்னதரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிக்க, ஆராதிக்க, ஆராதிக்க கூடி உள்ளோம். கையை தட்டி ஊற்றுமையா
நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்று. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஓ அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. நம்பிக்கையே உம்மை ஆராதிப்பேன், நங்கூரமே உம்மை ஆராதிப்பேன், புகலிடமே உம்மை ஆராதிப்பேன், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்பேன், நம்பிக்கையே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க ஆராதிக்க கோடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை அன்று மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் இந்த நேரம் மட்டும் நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர்.